சோ நீங்க அந்த புக்கை வாசிச்சவங்களுக்கும் நீங்க ஒரு நியாயத்தை பண்ணணும். ஆனா நீங்க அது ஒரு வெப் சீரிஸாவும் டெலிவர் பண்ணுங்கும் போது இட் வில் பி டுவல் பிரஷர். ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸரா எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ அதுதான் டைரக்ஷன். நீங்க எப்படி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க? அப்படியே ஜீரோல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. அந்த டிரைவர் பார்த்துட்டு எங்க ஆட்டோ எடுத்துறோம்னா அவர் என்னமோ இங்க பொறிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃபர்ஸ்ட். ஸோ டைரக்டர் சார் கிட்ட இருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் புக்கெல்லாம் வாசிப்பேன் சார். ஸோ எப்பவுமே இப்போ பொன்னியின் செல்வன்ல இருந்து அப்படியே பார்த்தாலுமே ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனை பொதுவாகவே என்ன ஒரு பிம்பம் இருக்குன்னா, ஆல்ரெடி கதை இருக்குல்ல, அத படமா எடுக்கிறது என்ன ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அதுதான் பிரச்சனை. சோ நீங்க அந்த புக்கை வாசிச்சவங்களுக்கும் நீங்க ஒரு நியாயத்தை பண்ணணும். ஆனா நீங்க அது ஒரு வெப் சீரிஸாவும் டெலிவர் பண்ணுங்கும் போது இட் வில் பி டுவல் பிரஷர். சோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ராஜ் அவர்கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது? எனக்கு ஜீல வந்து கௌசிக் சார் தான் அந்த ஐடியா சொன்னாரு, இந்த மாதிரி ராஜேஷ்குமார் நாவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்கள் சார்ட்ட பேசினோம், அவர் நிறைய ரெஃபர் பண்ணாரு. இப்போ நாங்கள் நிறைய படித்தோம். கோடைரக்டர் சரவணன் தான் அந்த நாவலை எனக்கு கொடுத்தது. இந்த மாதிரி இந்த நாவலை படிங்க அப்படின்ட்டு. அதில் எனக்கு வந்து ஒரு வரியை மட்டும் நாங்கள் எடுத்தோம். ஒரு இன்சிடென்ட் இருந்தது, அந்த இன்சிடென்ட் நல்லா இருந்தது, அதை எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோன்ட்டு நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன். நான் ஏன்னா அது படிச்சிருப்பாங்க, அது அப்படி ரீக்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஒரு 80s 90s நடக்கிற கதை. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிற க்ரைம் ஸ்டோரிஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வேற தளத்தில் ஒர்க் பண்ணணும்ட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ மெடிக்கல் த்ரில்லர் ஆல்சோ வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு இல்லையா? ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவாக போனீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் மெடிக்கல்லாம் நீங்கள் போகும்போது யூ ஷுட் பி கரெக்ட், உங்கள் ஃபேக்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரியான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம்? இல்லை, நான் பேசிக்காக மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ செல்லிங் பாயிண்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கதை ஒன்று பண்ணிட்டோம், செல்லிங் பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது ஸோ இது எங்களுக்கு புதுசாக இருந்தது. இந்த வேர்ஷன் புதுசாக இருந்தது. அதை பற்றி நிறைய பெருசாக பேசலை. அப்புறம் இந்த கதை வந்து சிட்டி பேஸ்டாக இல்லாமல் நாங்கள் ஒரு மப்சலுங்கும் போது அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வசதியாக இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக மெடிக்கல் மாஃபியா பற்றி சொல்லும் போது அது புரியாமல் போயிடும். ஸோ இதை பற்றி பேசிக்காக சொன்னால் தெரியும் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ வணக்கம் சார். ஸோ நான் உங்களை வேறு சில படங்களே பார்த்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேம்லையும் நான் உங்களை வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அப்ளாஸ் ஃபார் தி டேக்கிங் திஸ் இன் டூயிங் இட். ஸோ ஒரு எல்லாருக்குமே வந்துட்டு ஆக்டிங் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்துடாது. வரவங்க வந்து அதுக்கு நிறைய மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகி வரணும். பிகாஸ் அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். எனி டெக்னீஷியன் ஃபார் தட் மேட்டர் இன் சினிமா. இப்போ நீங்க இந்த பர்டிகுலர் ரேகையில நான் வந்து உங்களை ஒரு காப்பை பார்க்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் காப் ஸ்டோரி வந்து ஃபிட் ஆயிடாது. அது வந்து கரெக்டா சில பேருக்குன்னு போய் அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா? அண்ட் எல்லா ஆக்டருமே அவங்க லைஃப்ல ஒரு காப் ஸ்டோரி பண்ணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு கனவாவே இருக்கும். அது வந்துட்டு என்ன சொல்ற, அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரின்னு வைங்களேன். ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது ரேகையில உங்களுக்கு 2 பிரச்சனை கூட இருந்தது. ஆல்ரெடி ரிட்டன் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணணும், நீங்களும் உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சு நம்ம ஏதாவது ஒன்று சிக்னேச்சரா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் எப்படி போச்சு? வாட் வாஸ் தி ஐடியா பிஹைண்ட்? நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டார்டிங்கில் நான் வந்து டேரக்டர்கிட்ட பெருசாக கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, உடம்பு இப்படி வச்சுங்க, எதுவும் வேணாம் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்காக போலீஸ்க்கான ப்ரிப்பரேஷன்னா எதுவும் கிடையாது. ரோல் எப்படி இருக்குன்றது எவ்ரி சீன் நாங்கள் கேட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ணது தான். போலீஸ் வந்து எல்லாருக்கும் ட்ரீம் ரோல்னுவாங்க. ஆனால் எனக்கு இது ஒரு 4-5 படம் வந்து போலீஸாக பண்ணிட்டேன். ஸோ அதை உடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சுற்றிட்டு இருக்கும்போது சரி உடச்சிடலாம், இனிமேல் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணன் ஸ்டோரி சொன்னாங்க. சரி இது பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணும், அதுவும் ஜி வேற இருக்கு, ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி ஓகேன்னு பண்ணிட்டேன். ஸோ ப்ரிப்பரேஷனாக பேசிக்கான ப்ரிப்பரேஷன் தான். இதுல கொஞ்சம் ஹியூமர்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அவங்க ஏட்டம்மா அவங்களோட கொஞ்சம் ஹியூமர்லாம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் கேஷுவலா நீங்க பெயின்ல இருக்கீங்க, பட் ஆனா அவங்களை கலாய்க்கவும் செய்றீங்க. ஸோ உங்களோட கோ ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. ஓகே, அது நம்ம ஜென்ரலா லைஃப்ல ஒரு என்னதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசிக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது ஏதோ ஒரு ஹியூமர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கான்வர்சேஷன் நார்மல் ஆகும். சினிமாவில் மட்டும்தான் எப்பயுமே அதே மூடை மெயின்டைன் பண்ணுங்க, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு நானும் டேரக்டர் அப்புறம் கூட இருந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாம் பேசி பண்ணது தான் அது. ஓகே சூப்பர். ஸோ அது தாண்டி இப்போ நீங்க ரேகை ஒரு வெப் சீரிஸா வெளியில வந்துருச்சு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு மெயினான ரோல்ல நடிச்சிருக்கீங்க. ஸோ இனி நீங்க பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் தேர்ஸ் கோனா பி மோர் எபிசோட்ஸ் ஆஃப் இட். ஸோ பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ் நீங்க எப்படி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க? லைக் இப்போ ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு, மறுபடியும் வில் வி ஹேவ்
இதோட தொடர்ச்சி இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்லையா? ஸோ பார்த்தவங்களுக்கு, ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். பேசிக்கா ஒரு இது முடிஞ்சு அடுத்ததுக்குன்னா ஒரு களிமண் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ பெருசா அடுத்த இதுக்குன்னு சொல்லி எந்த ப்ரிப்பரேஷன் இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படியே ஜீரோலேயும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. இப்பயும் அந்த ஒரு ஃபீல்ல தான் நீங்க நாவல் படிச்சீங்களா? இல்ல நானும் நாவல் ஸோ படிக்கிறேன். எப்படி நீங்க அதை கன்சியூம், ஏன்னா நாவல் படிச்சவங்களுக்கு ஒரு கன்செப்ட், நீங்க அவர் எழுதின படிவத்தை படிச்சிருக்கீங்க, ஸோ அதை எப்படி? நாவல் படிக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் நான். பெஸ்ட் அது ஏன்னா இன்னொருத்தங்க அப்படியே அவங்க பண்ணதை பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ நாவல் நம்ம படிக்கலைன்னா ஏதோ நமக்கு தோணுது ஒரு ஆர்கானிக்கா ஒரு விஷயம் வரும் எப்பயுமே ஸ்டார்டிங்ல. ஸோ அதனால நாவல் படிக்காம பண்ணதான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ நான் பார்த்தேன் சார். ஸோ அதனால நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால நான் ரொம்ப ரிவீல் பண்ணாத மாதிரி கேள்விகள் மட்டும் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரியான த்ரில்லர் எடிட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்து என்னங்கிற ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்றது கதையும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணுங்கிற 2 டியூவல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? And அவரோட இன்புட் அதில் எப்படி இருந்தது? ஓகே. எடிட்டிங் வந்து ஸ்கிரிப்டை வந்து விஷுவலாக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணுறது தான் எடிட்டிங். நான் ஸ்கிரிப்டில் என்ன ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கோமோ அதை ஃபஸ்ட் பேசிக்காக வில் ஹேவ் டு டூ இட். ஸோ நான் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் படிச்சுட்டேன். சார் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. ஜென்ரலாகவே எடிட்டர் ஸ்கிரிப்ட் வந்துடும் ஃபஸ்ட்டே. ஸோ படிக்கிறப்பவே வி அண்டர்ஸ்டுட் வேர் தேர் ட்ரைங் டு எதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க, எதை காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து அங்கேயே வில் கெட் அ ஐடியா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் they will take shots. ஸோ அங்கேருந்து இட் வில் பி அ வெரி கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஸ்கிரிப்ட் மைண்ட்லேயே இருக்கும். விஷுவல்ஸ் வர 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 வில் பி ஏபிள் டு சப்கான்ஷியஸ்லி மேனேஜ் இட். ஸோ மெயினாக நம்ம பார்க்குறது வந்து டெம்போ ஆஃப் த சீன்ஸ். எந்த சீன்ஸில் வந்து ஹை டெம்போ இருக்கணும், எந்த சீன்ஸில் லோ டெம்போ இருக்கணும், எந்த சீன்ஸில் வந்து சில விஷயங்கள் காட்டணும், சில விஷயங்கள் காட்டக்கூடாது. அது வந்து உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபரும் ஒர்க் பண்ணுவார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எடிட்டர். சினிமாட்டோகிராஃபரும் எதை காட்டணும் காட்டக்கூடாதுன்றதெல்லாம் வந்து தே வில் ஆல்சோ ஒர்க் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் ஓகே நான் அது பேச முடியாது. ஓகே. ஸோ பேச முடியாது. சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ தட் விச் வில் கம் பேக் லேட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இட்ஸ் எடிட்டிங் ஜென்ரலாகவே வந்து இட் இஸ் வேர் எவ்ரி ஒன் பிளேஸ் அரவுண்ட். ஸோ ஸ்கிரிப்ட்ல இருந்தே வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு keep and what to keep, where not to keep and what not to keep. So அங்கேருந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். யா. ஸோ நெக்ஸ்ட் டு த மியூசிக் டைரக்டர். வணக்கம் சார். ஸோ மியூசிக் பண்ண அனுபவம் சொல்லுங்க சார். நான் இப்போ புக் வாசிக்கும் போது எனக்கு மியூசிக்லாம் பின்னாடி ஓடி இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருந்திருக்கு. ஸோ நீங்க எப்படி இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண? லைக் இந்த ரேகை ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் படித்தேன். ஸ்கிரிப்ட் படித்து அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நான் மெயினில் என்ன எதிர்பார்ப்பேன்னா வாட் டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் த டைரக்டர் இஸ் பிளானிங் டு டூ. ஏன்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து நான் மோஸ்ட்லி இந்த விஷுவலைசேஷன்லேருந்து ஒரு ஃபீல் எடுக்க பார்ப்பேன் நான். அப்படி பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு ரேகையோட ட்ரெய்லர் நாங்கள் ஒரு ரஃபாக ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒரு கட் வந்துருச்சு எனக்கு. அதுக்கு நம்ம சவுண்ட் ஸ்கேப்பை ரெடி பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்ட் ஸ்கேப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இந்த இதுக்கு சொல்லிட்டு ட்ரெய்லர் கட்டு ஒன்று ஒரு தீம் பண்ணோம். மெயின் தீம் இது வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சு இல்லை, ஷூட்டிங்க்கெல்லாம் முன்னாடியே ட்ரெய்லருக்குன்ட்டு நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. இல்லை வெறும் லைக் ஹவு த ட்ரெய்லர் இஸ் கோயிங் டு பீன்ற ஒரு ஃப்ளோ மாதிரி ஒரு கொடுத்து இதுதான் ஒரு மியூசிக் ஒன்று பண்ணோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்று ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை தான் ஒரு மேட்ச் பண்ணி பண்ணாரு. ஸோ அப்புறம் இந்த படத்தோட விஷுவல் ஒரு ஈரி டோன் வேணும் அப்படின்னு த்ரூ த மூவி நமக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது ஸோ அதுக்கு எப்படியான பெட் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஒரு பெட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரி இதுக்காக ஒரு மெட்டாலிக் சவுண்டிங் த்ரூ அவுட் த மூவி அது அப்படியே ஒரு இந்த ஈரி ஃபீலிங் கொடுத்துட்டே இருக்கும் த்ரூ அவுட் த திங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் வெற்றின்ற கேரக்டரைசேஷன் இதுக்கு இவங்க வரும்போது என்ன மூட் ஆஃப் மியூசிக் ஒரு தீம் த்ரூ அவுட் இதுக்கு அந்த தீம்ஸ் ரிட்டைன் பண்ணிகிட்டே வந்தோம். This is how this web series வந்து நாங்க ஃபுல்லா as a creator நான் உங்களுக்கு கேக்குறேன். சோ வெப் சீரிஸ்ல பாடல் அப்படி எல்லாம் இல்லாம வெறும் இதுல மட்டும் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணனும். அப்ப எக்ஸ்ட்ரா பிரஷர் இல்லையா? அது யாரா? டெஃபினெட்லி. ஆமா எனக்கு வந்து கொஞ்சம் இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பண்ணதுல பிஸ்கோத்ல நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் அது பெரிய சேலஞ்ச்.
த்ரில்லர் வந்து ஆல்ரெடி 3ஆம் கன்சர்ன் அப்கமிங் ரிலீஸ் படம் அது பண்ணியிருக்கேன். ட்ராமான்னு சொல்லி ஒரு படம் த்ரில்லர் இந்த மெடிக்கல் ஆந்தாலஜி ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு இந்த ஜானர் ஆஃப் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இட் வாஸ் நாட் மச் எனக்கு. அண்ட் ஓவரால் த டைரக்டர் கேம் மீ ஃப்ரீ ஹேண்ட் இந்த நம்ம இதுல நல்லா இருக்கு. விஷயத்தை மட்டும் சொல்லுறாரு. அதாவது ஒரு டெக்னீஷியன் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள போய் பக்கத்துல இப்போ எடிட்டர் ஃபுட்டேஜ் கொடுத்தாச்சு, இப்போ போய் பக்கத்துல உட்காந்து நம்ம வந்து இந்த ஷாட் அங்கே போடுங்க அப்படி நான் வந்து எந்த டெக்னீஷியனுமே சூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் ஆபரேட்டர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன். இந்த கதை பண்ணிட்டு அவர்கிட்ட தான் சொன்னேன். அவர் வந்து ஒரு மாச்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணாரு. கீழ்பக்கம் வாட்ச் ஐயோ அவர் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் மக்கள்னால அவர் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். மாரியோட வீடு, அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு மாச்சோ ரெஸ்டாரண்டோட வீடுன்னா அந்த ரெஃபரன்ஸ்ல நான் ஒரு நாள் கூட அவருக்கு நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸும் சொன்னதில்லை. என்னன்னா சூஸ் பண்ணும் போதே நம்ம வந்து அப்படியேப்பட்ட டெக்னீஷியனை சூஸ் பண்ணோம். சினிமாகிராஃபராக இருக்கட்டும், இவன் மியூசிக் ஒரு நாள் கூட போனதில்லை. அவர் பண்றது போய் பார்ப்போம், அவ்வளோதான். ஏன்னா நான் 2 பேரும் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நான் வந்து ஒரு நாள் கூட லேபர் பண்ணதில்லை. வந்தாங்க ஆடிஷன், அந்த சீன் பேப்பர் எடுத்து அவங்க நடிச்சு காமிச்சாங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சில விஷயம் சொல்றேன். இப்ப டெம்போ ஒரு சொல்லிட்டு இருந்த ரீட்டர், நான் டெம்போ மேப் நாங்க ஒரு கிரியேட் பண்றோம் இல்லையா, ஒரு சீனுக்கு இந்த டெம்போ இந்த 120 ஒரு 3/4 4/4 நம்ம ஒரு பேலட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டெம்போ ஃபிக்ஸ் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஒரு டெம்போ நம்ம மியூசிக்ல ஒரு கிரியேட் பண்றோம். அந்த டெம்போ எங்க கிரியேட் ஐ அம் டெல்லிங் அபௌட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங் பண்றீங்கன்னா ஒரு ஃப்ரீடா நம்ம பொண்ணு பண்றோம், அதுக்கு ஒரு விஷுவல் பண்ணுவாங்க, அந்த சாங்கை வச்சு ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது டெம்போ மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபிக்ஸிங். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் தட் இது வந்து ஒரு கேமராமேன் எடிட்டர்ஸ் ஃபிக்ஸிங் த டெம்போ. நம்பர் மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் என்ன ஃபிக்ஸ் பண்றன்றது. பட் ஒரு கேமராமேன் இப்போ ஒரு ஷாட் வந்து டிவி பார்க்கறாங்கன்னா அவங்க ஒரு ஷாட் கம்போஸ் பண்றாங்கல்ல, அவங்க அறியாம ஒரு ஃபீல் பண்ணி ஒரு டெம்போ இது பண்றாங்க. அதை வந்து எடிட்டர் அந்த ஷாட் செலக்ட் பண்ணும்போது ஓகே இது பண்ணிருக்காங்க, நான் இதுல ஒன்று பண்ற வேரியேஷன் பண்ணி அங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு எபிசோட் ஃபிக்ஸ் பண்ணும்போது fix the tempo because depending on the speed of the edit. Okay இது ஓகே இதுல நாங்க மேப் பண்ணி அப்ப அந்த throughout the reel நான் வந்து டெம்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த டெம்போக்குள்ள மியூசிக் வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுது. ஸோ அதுக்குள்ள மியூசிக் பண்ணும்போது என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சார் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து we always expect creative freedom. என்னன்னா எல்லா கிரியேட்டிவ் பர்சனுக்குமே வந்து we will have ஸ்டோரி டெல்லிங் தாட்ஸ். அந்த இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம், இந்த விஷயத்தை வச்சு நாங்கள் விஷுவல் வச்சு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த கதையை இந்த விஷுவல் வச்சு நாங்கள் எப்படி சொல்ல முடியுன்ற எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேலையை நாங்கள் முடிக்கிற வரைக்கும் we cannot accept other creative thoughts. That is the first thing. So we have to empty our creative thoughts. ஸோ அதுக்கு we will always need a space. ஸோ டெக்னீஷியன்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க க்ரியேட்டிவ் தாட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ they will be able to improve the project. And at one பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஆப்வியஸாக everyone will have to work together. இப்போ டேரக்டர்ஸோட இன்புட்ஸும் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் எடிட்டர்ஸ் நான் லாக் பண்ண எடிட் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவரோட இன்புட்ஸ் வரும். ஆனால் இனிஷியலாக வந்து வில் ஒர்க் க்ரியேட்டிவ்லி, எங்களோட க்ரியேட்டிவ் இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அது முடிச்சதுக்கப்புறம் வில் சிட் டுகெதர், வில் டிஸ்கஸ் இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அந்த மாதிரி வரும். அண்ட் அகைன் அவர் மியூசிக் சொன்னார் இல்லையா, மியூசிக் எடிட்டிங்கில் வந்து we have to be very conscious about musical space. அது வந்து எடிட்டிங்னா எடிட்டர் இல்லை, எடிட்டிங் டேபிளில் நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் எ எடிட்டர் we will always have that thought. ஸோ நான் எங்கெல்லாம் மியூசிக் ஸ்பேஸ் விடணும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கே ஜானரை பொறுத்து இருக்கு. இப்போ விஜய் சார் நடந்து வராது, ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் எடுத்திருக்காங்க, அதை நான் நார்மல் ஷாட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா பில்டப் மியூசிக் போட முடியாது. ஸோ விஜய் சார் நடந்து வரதை வந்து அவங்க வந்து ஒரு 150 FPS 250 FPS வெரி ஹை ஸ்பீடில் எடுக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் தேர் இஸ் அ பிஜிஎம் கம்மிங். ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணுறப்போ அது மைண்டில் இருந்து தான் நாங்கள் எடிட் பண்ணுவோம். அண்ட் அதே சமயத்தில் படத்தை பார்க்குறவங்களுமே வந்து டேரக்டர் சார்ஸ் அப்போது லைக் இது வெப் சீரிஸ் லைக் படமாக நான் பேசுகிறேன். ஸோ அப்போ ப்ரொடியூசர்ஸும் பார்ப்பாங்க. எல்லோரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எவரோட கிரியேட்டிவ் தாட்ஸ் உள்ள வரும். அப்போ எல்லாருமே வந்து மியூசிக்கல் ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மியூசிக்கல் ஸ்பேஸ் வந்து எடிட்டில் யூ ஹேவ் டு கிரியேட். சம்டைம்ஸ் இஃப் யூ மிஸ் தட் அங்கே மியூசிக் அவருக்கு போகிறப்போ வந்து அவருக்கு பிரச்சனை வரும். அவர் க்ரியேட்டிவாக யோசிக்கிறப்போ அவருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது. ஸோ எடிட்டிங்கில் வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், வி ஹேவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் மியூசிக் ஸ்பேஸ். அது அப்போது இது இந்த ப்ராஜெக்டில் ஒரு பேட்டர்னில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிறீங்க, அது ஒன் இயர் ஷூட் போகுது, 1 இயருக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது, அப்படிலாம் இருந்ததுன்னா வி வில் யூஸ் சம் டெம்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வில் யூஸ் சம் மியூசிக்.
அதை பேஸ் பண்ணி வில் கீப் த டெம்போஸ். அதை வந்து வில் ஐடென்டிஃபை இஃப் திஸ் டெம்போ ஒர்க்ஸ். அது வந்து அப்படி ஓரளவுக்கு அப்படி பண்ணாதான் அவங்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் சம்திங் வி ஆல்சோ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் வென் வி எடிட் மூவிஸ் ஆர் வெப் சீரிஸ், எனி கிரியேட்டிவ் கண்டென்ட். டு தி டிரெக்டர், நீங்க இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர். ஆமா, அது ஏன் லைக் யூஸ்வலா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பண்ணி நாங்க பார்த்துருக்கோம். பட் வை டிட் யூ கைஸ் ஃபர்ஸ்ட்? இல்லை இது சினிமா அப்படி கிடையாது. நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆமாம், நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் டெலிவிஷன் சைடு நான் பேசிக்காக டைரக்டர் செல்வராஜ் சார் ரெஸ்டன்ட்டு, டானாகரனில் கோ டைரக்டர். இதுக்கு முன்னாடியே வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து ஓம் காலேஜ் காலிங்கிற ப்ராஜெக்டில் வந்து நான் செகண்ட் டைரக்டர், கிரியேட்டிவ் ஹெட்டு. ஸோ நான் வந்து எல்லா தளத்திலும் ஒர்க் பண்ணதுனால நான் டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியும். இப்போ சினிமாலேயே இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் போகணும்னா அவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அதெல்லாம் ஒன்று கேட்க செஞ்சுட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா அவங்க கல்ச்சர், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பூர்த்தி செய்கிறதுங்கிறது வேறையாக இருக்கும், நம்மளுக்கு வேறு. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு இது ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம எழுதி உட்காரும் போதே நான் ஒன்று பண்ணினேன். என்னென்னா இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானராருங்கிறதுங்கிறத தாண்டி லைஃப்பை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ அது இதில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், ஒரு 5 பேரை நான் கிரியேட் பண்ணேன். ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. ஸோ என்டையரா வந்து அது ஒரு கிரைமாவே இருக்கும் அப்படி எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு அன்சால்வ்டு லவ். அதுல கூட நீங்க சொன்னீங்க அந்த காமெடி அப்படின்ட்டு, அது வந்து லைவ்ல இருக்காது, ஃபிளாஷ்ல போட்டிருப்பேன். லைவ்ல இருந்து அது ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு போட்டிருப்பேன். ஆக்சுவலா அந்த 5 பேர் லைஃப், இந்த லவ், நிறைய ஃபேமிலி ட்ராமா. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ நீங்கள் வந்து கிரைம் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி. யாரும் கொலை பண்ண தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க மாட்டான். நிறைய லைஃப்ங்கும் போது அது பார்க்கறதுக்கு ஒரு அது இருக்கும், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நாங்கள் நிறைய போராடி தான் நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக ஆமாம், இதில் வந்து நிறைய விஷயம். இப்போ ஸ்டேஷன் கூட நான் வந்து இறுக்கமாலாம் பண்ணலை. இன்னைக்கு சின்ன பசங்க இதை பார்த்தேன்னு நிறைய பேர் சொல்லும் போது, ஒரு ஃபேமிலியோட வாட்ச் பண்ணோம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க கூட இது பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் டோன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எந்த விதத்துலையுமே ஹாண்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஒரு ஸ்டேஷனில் கூட இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் கூட பெருசாக கூட ஒரு பிரதர்ஹுட்ல இருக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷம் பழக்கமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து அந்த பிரதர்ஹுட்னு சொல்லிட்டா மட்டும் அது வந்துடாது. பெல்லிவேட் என் மைண்ட்ல இருந்தது சொல்றேன். நீங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் மாதிரி இருப்பாரு, கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி தான் அவரு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேர்ந்தேன், அப்படிதான் ஆர்டிஸ்ட் தேர்ந்தேன் ஆக்சுவலா. ஆமா. ஸோ இதான் வேற ஏதாவது அதான் சார், இது ஃபைனல் கொஸ்டின் சார். ஸோ இப்போ இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கு. அண்ட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கிடையாது. இவ்வளோ மணி நேரத்தில் நம்ம இதை சொல்லி முடிக்கணுங்கிற அந்த ப்ரெஷர் இருக்கா? ஆக்சுவலி நான் அதை கேட்க அது உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓப்பனிங்ல சொன்னீங்க, அதாவது சினிமா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும்ட்டு. அது வந்து இருக்கிற எல்லா ஓடிடிலையும் வந்து வெப் சீரிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்கன்னா ஒரு படம் பண்ணியிருக்கணும். நான் பண்ணது வந்து மினி சீரியஸ். இது வந்து மற்ற வெப் சீரிஸோட கம்பேர் பண்ணாதீங்க. வெறுங்கோட கூட எங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க மினி சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் வந்திருக்கு, செருப்புகள் ஜாக்கரை வந்திருக்கு, அப்புறம் சட்டமும் நீதியும் வந்திருக்கு, வேடுவன் வந்திருக்கு, தென் மீ. ஸோ இதுக்குள்ளதான் நீங்க எங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு பட்ஜெட் வேற, ரொம்ப கம்மி, 23 minutes. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் நீங்க வந்து மினி சீரீஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 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 4-5 இடத்துல நடக்கிற மாதிரி, ஒரு ஹாஸ்பிட்டல்ல, காலேஜில் நடக்கிற மாதிரி. பட் எங்களுதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏகப்பட்ட லொக்கேஷன். இது ஸ்பெஷலா இந்த கதையை வந்து இன்டர்நெட் வந்து பண்ணுங்கன்னு சொன்னார். நான் வந்து கதையெல்லாம் எழுதி கொடுத்து ஓகே பண்ணி ஷூட்டிங் போகிறது முன்னாடி ட்ராப் பண்ணிட்டேன். அவன் மார்ச் மாதம் நாங்கள் போக வேண்டியது, ஜூன் 25 ரிலீஸு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலா ஜி ஹெட் வந்தாரு. அவரு வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொடுக்குறேன், நாங்கள் அவுட்டோர் பிளான் பண்ணோம். ஒரு சென்னையில் நடக்கிற கதையா இருந்தது. ஸோ அவுட்டோரும் போது வேற ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க பார்க்கும்போது வேற ஒரு வேர்ல்டா இது சென்னையில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ என்ன நம்ம விடப்படியா இருந்து அதை இறுக்கி படிச்சு பண்ணதுதான் அது. ஆமா, ஒரு வழியை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பண்ண முடியுமான்னா நான் வந்து என்னன்னா ஃபார்மேட் எனக்கு தெரியும்.
வெப் சீரிஸ்க்கான ஃபார்மட் தெரியும், ஃபிலிமுக்கான ஃபார்மட் தெரியும், சீரிஸ்க்கான ஃபார்மட் தெரியும். ஆடியன்ஸ் எப்படி சார் வெப் சீரிஸ்ல நீங்க வந்துட்டு இப்ப சினிமானா நம்ம சில படங்கள் மாஸ்ன்னு சொல்றோம். இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு 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 பிரச்சனை சொன்னீங்கன்னா ரீவாட்ச் வந்துட்டு இதுல கஷ்டம், ஏன்னா த்ரில்லர்ல ரிவீல் ஆயிடுச்சுன்னா திருப்பி. சோ அதை எப்படி சார் டேக்கிள் பண்ணி? அதுதான் என்னன்னாக்கா இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் ராஜேஷ்குமார் சாரோட நாவல்னு பேரை போட போறாங்க, ஓகேங்களா? அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் வேற. நீங்க அவ்வளவு பெரிய ரைட்டரோட கொலாபரேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதை சொதப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ப்ரெஷர் எனக்கு இருந்தது. ஸோ நான் என்னென்ன மாடல் ஆஃப் த ஸ்டோரி, கதைக்குன்னு ஒரு மோட்டிவேஷனு, கேரக்டருக்குன்னு ஒரு மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரியணும், கரெக்ட் பண்ணணும். அப்படி இந்த நாவல் ஒழுங்கா இருந்துருச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஹீரோக்கு நான் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் தம்பி மாதிரி அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருப்பேன் நான். ஆமா, அந்த கரெக்ட். என்னன்னா முதல்ல ஒரு கொலை செய்யப்பட்டவன் ஆடியன்ஸ்க்கு தெரியுது அவன் கொலை செய்யப்பட்டான்னு, இவருக்கு ஏன் அவ்வளோ ஒரு தெரியல, ஒரு எமோஷனை கிரியேட் பண்றேன். நான் வந்து எமோஷன் ரொம்ப நம்புவேன். எமோஷன் தான் வந்து ஒரு கதையை வந்து நீங்க கிரிப்பிங்கா வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் வந்தப்ப அந்த படம் வந்து அப்பெல்லாம் வந்து இங்கிலீஷ் படம் பெருசா டப்புல இருக்காது. அந்த படம் வந்து இங்கிலீஷ்லயே தான் இருந்தது. அது ஆக்ஷன் கிடையாது, கேமரன் தெரியாது, நம்மளுக்கு யாருமே தெரியாது. ஆனா அந்த படம் 400 நாள் தேவியில ஓடும் போது எந்த படம் 100 நாள் தாண்டல. அப்புறம் முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல தான் இருந்தது. நீங்க எதை வச்சு இப்ப போய் பார்த்தீங்க அந்த படத்தை? எமோஷன் தான். அதுதான் வந்து எந்த கதையா இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய பில்லர், 5 பில்லர் இருக்கு ஸ்கிரீன் பிளேக்கு. அதுல வந்து ஃபேமிலி ட்ராமா அப்படிலாம் சொல்லுவோம். அது வந்து எமோஷன் ரொம்ப இம்பார்ட்டன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன் வச்சுட்டே இருந்தேன் நான் ஆக்சுவலா. அதனால இவங்க அது ஏதோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லும் போது நான் கேட்கறேன், ஒருத்தவங்க எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்கறேன். அவங்க வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே நாமும் இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து காஸ்டிங் பண்ணும் போதும் நான் வந்து ஒரு விஷயம் பார்ப்பேன், என்னன்னா அந்த முகத்தை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா. that is very நான் வந்து அதுல ரொம்ப கிளியரா இருப்பேன் ஆக்சுவலா. ஜஸ்ட் a question சார், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீடமோ வெப் சீரிஸ்ல அது நிறைய இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? எங்கேயுமே ஃப்ரீடம் இருக்காதுங்க. நம்ம அதுதான் அது கேட்டு எல்லா இடத்துல தலையிடல் இருக்கும். நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி இழுக்கணும். நிறைய எல்லாத்துலயுமே இருக்கும். ஏன்னா அவங்களும் அவங்களுக்கு டார்கெட்டு, அவங்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது நீங்க போய் இப்ப நான் ஆர்டிஸ்ட் பிபிடி கொடுக்கும்போது இவங்கெல்லாம் யாருன்னு ஒவ்வொருத்தவங்களை பத்தி கேட்பாங்க. அது ஒரு வாரம் அது போகும். அது அப்ப நான் ஒவ்வொருத்தவங்களை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு ப்ரொஃபைல் இல்லை, இன்ஸ்டால வந்து ஃபாலோவர்ஸ் கம்மி அப்படின்னா அப்படி அப்படியே டிலீட் பண்ணிட்டே வருவாங்க. ஓகே சார். ஆமா இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் இல்லையா? நம்ம ஆமா சும்மா ஆமா ஆமா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்க வந்து பெரிய ரீசன் இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் வந்து இப்ப வந்து ராஜ் வந்து இந்த பட்ஜெட் இந்த மினி சீரிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம். இவரு அத மாதிரி பண்ணது எனக்கு சல்மான் சார்லாம் கிட்டத்தட்ட வந்து செத்து போச்சு. என்னன்னா அவங்க என்னோட நட்புக்காண்டி நாங்க வந்து இன்னைக்கு அதுல உங்களுக்கு ஒரு ஃபிலிம் லுக் இருக்குன்னா அது இவங்க எல்லாம் தான் காட்டணும் ஆக்சுவலா. ஒரு நண்பர்களா. ஆமா ஆமா. அவர் வந்து ஒரு மெத்தட் ஆக்டிங்ல அவர் வந்து பண்ணாரு அப்படின்னா நான் வந்து அந்த அந்த ஆல்ரெடி ஒரு பேட்டகாலி பார்த்துட்டு அந்த மெத்தட் ஆக்டிங்ல அவர் எங்கேயுமே நடிக்கல ஆக்சுவலா. இப்போ ஸ்ரீராம் கூட வந்து நான் வந்து ஸ்ரீராம் கூட ஏதோ ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அவர் ஒரு கான்ஸ்டபிள் த்ரூ அவுட்டா இருக்க போறவர் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோனா அவர் ஒண்ணுமே இல்லை, அவரு அப்படியே நடிச்சாப்ல, அப்படியே இருந்தாப்ல, அந்த இயல்பா இருந்தாப்ல. அப்ப நான் என்னன்னா நீங்க ஃப்ரெண்டா வச்சுப்பீங்க, இயல்பா இருக்கிறவன தான் ஃப்ரெண்டா வச்சுப்பீங்க இல்லையா? ஃபுல்லா ஸ்கிரீன்ல ஹீரோவும் ஹீரோயினோட இருக்கும்போது இயல்பா இருக்கிறவனோட தான் ஃப்ரெண்ட். அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்படியே எடுத்துட்டேன். அதுல என்னன்னா அந்த இயல்புல நம்புற மாதிரியா இருக்கு, போலியா இல்ல. இருப்பாங்க நடிச்சிருந்தா சத்தியமா நான் எடுத்திருக்க மாட்டேன் நானு. முகில் கேரக்டர் அது மாதிரி முகில் வந்து சீரியல்ல நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. வந்து ரொம்ப நம்பினேன் ஆக்சுவலா. அந்த முகம் எனக்கு பிடிச்சிருச்சு. அவங்க அப்பா கேரக்டர் அது மாதிரி எல்லாம் நாங்க போட்டோம். அப்ப வந்து அவர் நடிக்கும்போது கொஞ்சம் வந்துச்சு. நான் அதை ஒரு 3 நாள் 4 நாள் வர வச்சேன்ல, ஸ்பெஷலா வர வச்சேன். ஆமா, வர வச்சு அவரை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். அமுதன் தான் வந்து கரெக்டா செட் ஆனா வந்த அன்னைக்கு ஆடிஷன்ல டப்புன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே இருந்தா ஆக்சுவலா நான் நினைச்ச மாதிரி ஒரு பையன் இது அடிஷனலா எழுதுறது. எனக்கு கோ ஸ்கிரீன் ரைட்டர் வந்து ஒரு சரவணன் அந்த கடைசியா உட்கார்ந்திருக்கிறார். ஆமா ஆமா. அவர்
இவர் வந்து என் கூட ரொம்ப வருஷமா இருக்கிறாரு ஆக்சுவலா. ஸோ நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போட்டுப்போம். நான் அப்புறம் கோச்சிட்டு போய் 5 நாள் வீட்டில் உட்காந்து எழுதிட்டு So, அதான் நம்ம சொல்லிடுவோம் ஒரு வெப் சீரிஸ் மினி சீரிஸ் ரிலீஸ் 1 year போயிடுச்சு. 1 year கிட்டத்தட்ட போயிடுச்சு. அப்புறம் மேரிக்கு இவங்க அவங்க ஓம் காலேஜ் ஆடிஷன் வந்தாங்க. அப்போ பார்த்த ஞாபகம். அப்போ வந்து திருநெல்வேலி ஃபேஸ் நாகர்கோவில் ஃபேஸ் நாங்க பிரிச்சு எடுத்தோம். அப்ப திரும்பி இது திருநெல்வேலிங்கும் போது எனக்கு திருநெல்வேலிங்கும் போது அவங்க வந்து அந்த ஊர் முகமா இருந்தாங்க. கிறிஸ்டினாவும் இருந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு கேரக்டருக்கு தான் நடிச்சாங்க. மணியோட ஒய்ஃப் கேரக்டர் நடிச்சாங்க. பார்த்தா அந்த அழுவும் போது ஒரு பரிதாபம் வரும்ல நம்மளுக்கு. அப்ப அந்த கதையை ஒரு எபிசோடு உங்களுக்கு அழுதுகிட்டே சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு அவாஷன் இல்லாம அதை கேட்கறதுக்கு இன்னும் ஒரு ஃபேஸ் வேணும். ஆக்சுவலா அவங்க அழுகும்போது சிரிச்சிடக்கூடாது. ஆனா ஒரு அவாஷன் இருக்கும். சில பேர் ஆர்டிஸ்ட் அதுதான் நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்ல எரிச்சல்லாம் வரும். ஆக்சுவலா ஸோ ஒரு பரிதாபம் அப்படி வந்து சரி அவங்கள வந்து அப்படியே கிறிஸ்டின் மாதிரி யாருமே லேபரே பண்ணல ஆக்சுவலா. லாஸ்டா வந்து ஒரு 4 days எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ். நான் போல பிரவீன் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சரவணன் தான் அதெல்லாம் எடுத்தாங்க ஆக்சுவலா. ஆமா, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. பேர்ல இருந்து வந்தாரு ஆக்சுவலா. ஸோ எல்லாரும் இருந்து பண்ணாங்க ஆக்சுவலா. என்ன ஒழுங்கா நம்ம பேப்பர் ஒர்க்கு மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இல்லாட்டினா கூட நடக்கும். அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அதுதான் ஃபேக்ட். நீங்க பேப்பர்ல ஒர்க் பண்ணுங்க, வேற எதுவுமே குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் அதுவே உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதாவது நாங்க ஒர்க் பண்ணும்போது, நான் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணும்போது அதை தான் நாங்க சொல்லிட்டோம். நல்ல கதை அதுவே நல்ல விஷயங்கள்லாம் எழுத்து போட்டு அது எங்கிட்ட ரீச் ஆகுமோ அது ரீச் ஆகும் சொன்னோம். அது மாதிரிதான் அதுவும் இருந்துச்சு. அது மாதிரிதான் இதுவுமே. நாங்க அது ஜெயிப்போம் தோப்போம் அப்படிலாம் பேசிக்கல. நான் வந்து இது வந்து ஹிட் ஓகே அப்படி வச்சிருங்க. அசிஸ்டன்ட்கிட்ட பேசினது அது இப்படி என்னன்னா இது ஹிட் வச்சிருங்க. இது பண்ண என்ன பண்ணணும்னா இது ரெஃபரன்ஸா வைக்கணும். இப்ப நான் போனா வந்து விலங்கு மாதிரி நீங்க பண்ணுவீங்களா, விலங்கை விட சிறப்பா பண்ணணும், இல்ல விலங்குக்கு ஈக்குவலா அது மாதிரி இனிமேல் வந்தா இது சொல்லணும். இந்த ரெஃபரன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இட் ஹேப்பன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் டீம்ல வேற யாராவது பத்தி பேசணும் சார்? சரவணன் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா கதை எழுதி ஃபர்ஸ்ட் சொன்னது அவரு. ஸோ அவர் வந்து இப்ப போன நவம்பர்ல இருந்து ஒர்க் பண்றாரு. போன நவம்பர்ல இருந்து ஒர்க் பண்றாருன்னா நீங்களும் ஊன்னு கேக்குறீங்க. சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு ஒரு வருஷம் ஐ மீன் ஆமா ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வேற கிராஃப்ட் எழுதும் போது அது நான் அவர்கிட்ட கொடுப்பேன். அது ஒரு நான் நினைக்கிறேன் அந்த சினிமாக்காரங்களுக்கே இருக்கிற அப்படி சொல்றேன் தப்பா நினைக்கிறேன். அது ஆர்ட் மேல லவ் வந்துடுது. அது நீங்க டைரக்ட் பண்றீங்க அதெல்லாம் கிடையாது, அது என்னோடது அப்படின்ற ஒரு ஓனர்ஷிப் வந்துருதுன்னு. இல்ல அதாவது நான் ரொம்ப மிகைப்படுத்திலாம் சொல்ல விரும்பல. கிட்டத்தட்ட இது நான் அந்த 4-5 நாள் ஷூட் போலங்கும் போது எனக்கு ஸ்லீப்பிங் பூல் போட்டோமே நான் வந்து ஏஞ்சி என் கேமராமேன் பேரை சொல்லிட்டு இருப்பேன். ரூம்ல பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ஷாட்டை மிஸ் பண்றாங்க, அது எடுங்க இது எடுங்க, ஜன்னல்ல இருந்து கீழே போறவங்களை கத்திட்டேன். அதெல்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து வேற எங்கேயும் நடக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துச்சு. ஏன்னா நீங்க அந்த வேர்ல்டுல இருந்து வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். என் மைண்ட்ல இருந்ததை நான் பேப்பர்ல கன்வெர்ட் பண்ணி அதை ஃபிலிமை கன்வெர்ட் பண்றது ப்ராசஸ் கிடையில. அஸ் அ கிரியேட்டரா இது எல்லாமே சந்திப்போம். ஒரு பெஸ்ட் கிரியேட்டர் இருந்தா அதை கண்டிப்பா அதை கைட்டி தூக்கி வெளியில போடுறவர்களும் அது ரொம்ப கஷ்டம் தான். அது ஆக்சுவலா Thank you so much. So this floor is open for questions. நான் திவ்யதர்ஷினி லோயலா காலேஜ்ல இருந்து வரேன். ஒரு புக்கை அடாப்ட் பண்ணும்போது அதை எப்படி கண்டென்ஸ் பண்ணும், அது எப்படி எபிசோடிக் கண்டென்ட்டா மாற்றணும், அதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்களா? ஆக்சுவலா வந்து ஹாலிவுட்ல அதை பண்றாங்க. அதுவும் பயங்கர ஹிட்டான நாவல் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒருத்தவன் வந்து படம் பண்றான் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது பெரிய சேலஞ்சுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த எடுத்து பண்றது அப்படின்ட்டு. இப்ப எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன ஒண்ணு பண்ணிட்டேன்னா, நான் இது நாவல் எடுத்து பண்றோம். இப்ப எனக்கு வந்து நேத்தி ராஜேஷ்குமார் சார் ஒரு கமெண்ட் எனக்கு அனுப்பிச்சார். என்னன்னா இதை பார்க்கும்போது, அதாவது இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களோட நாவலை படிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்க வாசகர்கள் சொன்னதை சொன்னாங்க. நான் 2 விஷயம் பண்ணேன். ராஜேஷ்குமார் சார் பேரை போட்டோம். இப்ப ரொம்ப அந்த கொலையை டிடெக்ட் பண்றதுலாம் ரொம்ப டெக்கா
கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா ராஜேஷ்குமார் சாரோட ஒட்டாது ஆக்சுவலா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த காலகட்டத்தில் அவரு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் எப்படின்னாக்கா ஒரு க்ளூலாம் வந்து ஒரு அசம்ஷன்லயே கண்டுபிடிப்பாங்க. அப்ப சிசிடிவி கிடையாது, ஓகேவா? அப்புறம் வந்து இப்ப நம்மளுக்கு இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கிடையாது ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம இதை பண்ணலாம் எனக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவரு வந்து ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு ஃபார்மட் வச்சிருந்தாரு ஆக்சுவலா. அந்த ஃபார்மேட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் எழுதினேன். அதுல வந்து எனக்கு என்னன்னா நிறைய ரிவீல் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க ஒரு ஃபார்மேட்டை எடுத்து ரெடி பண்ணோம். ஸோ நம்ம வந்து நீங்க கேட்கறது வந்து நாவல் எடுத்து அடை பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு நாவலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்க கிரைம் த்ரில்லர் இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது. இப்போ நீங்க வந்து அசூரன் சார் அது எடுத்துக்கும் போது அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா தயவு செய்து எடுத்துக்கவே மாட்டாங்க யாருமே ஆக்சுவலா. நான் அந்த நாவல்கள் எல்லாமே படிச்சிருக்கேன் ஆக்சுவலா. அவங்க என்னன்னா மோஸ்ட்லி அந்த சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல வர லைஃப் எல்லாம் எடுத்து இவங்க ஒரு ஓன் வேர்ல்ட கிரியேட் பண்ணி பசன்ட் பண்றாங்க. அதுதான் நடக்குது ஆக்சுவலா. விசாரணையும் அப்படிதான். அந்த நாவலும் நான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலா. மோஸ்ட்லி அப்படியே எடுத்து யாருமே பண்றது இல்லை. ஆனா ஹாலிவுட்ல அப்படியே எடுத்து பண்றாங்க ஆக்சுவலா. அதுலயும் முன்ன பின்ன மாத்திக்கிறாங்க ஆக்சுவலா. ஆமா, நாங்க வந்து என்னன்னா டோட்டலாவே மாத்தணும் ஆக்சுவலா. அதுதான். வேற ஏதாவது இப்போ சீரீஸ்ல வந்து லைக் இப்போ நாவல்லேருந்து நீங்க கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை நீங்களே ஓன் ஸ்கிரிப்ட் எழுதலாம். இதுல உங்களுக்கு மேஜர் திங் என்னன்னா ஒரு எபிசோட் எண்டுமே வந்து இட் ஷுட் ஹேவ் அ ஹைப். இன்டர்வல் பிளாக் மாதிரி ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வி லீவ் இட் இன் ஹைப் ஸோ தட் இன்டர்வல் முடிஞ்சோன்னா பப்ளிக் வில் கம் பேக் டு த தியேட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு எபிசோடும் இட் ஹேஸ் டு எண்ட் இன் ஹை பாயிண்ட். அதே சமயத்தில் இஃப் பாசிபிள் செகண்ட் எபிசோடோட ஓப்பனிங் பிஃபோர் த டைட்டில். உங்களுக்கு வெப்சீரிஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் படமாக மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சீரிஸில் இருக்க மேஜர் அட்வான்டேஜஸ் யூ ஹேவ் அ ஸ்லாட், ஸ்டோரி டெல்லிங் ஸ்லாட் பிஃபோர் த டைட்டில் கார்டு. ஓகே, நான் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணி நான் ரொம்ப ரசித்தது பாத்தால் லோக்குன்ற ஒரு சீரீஸ். இஃப் பாசிபிள் யூ ஹேவ் அ லுக் அட் இட். ஸ்டோரி டெல்லிங்கில் உங்களுக்கு வந்து டைட்டில் கார்டுக்கு முன்னாடி யூ ஹேவ் அ ஸ்பேஸ். அது வந்து இட் நீட் நாட் பி யுவர் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி. இட் கேன் பி யுவர் ப்ரீவியஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கூட இருக்கலாம். பாத்தால் லோக்கில் வாட் தே வுட் ஹவ் டன் இஸ் அந்த பர்டிகுலர் எபிசோடில் வரப்போகிற ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் விச் இஸ் இன் த பாஸ்ட் வில் பி பிஃபோர் த டைட்டில் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்கு நீங்கள் நாவலை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்றப்போ யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்பிளிட்டிங் இட் அஸ் எபிசோட்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த கதையை எங்கே வைக்கிறது, இது லீனியராக உட்காரலையே, நான் லீனியராக பண்ணாலும் பிரச்சனை வருது, இந்த மாதிரி வில் ஹேவ் இஷ்யூஸ். அதே சமயத்தில் ஒரு எபிசோடும் யூ ஹேவ் டு எண்ட் அட் அ பீக். தட் இஸ் நீங்கள் வந்து பர்சனலாக எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது ஓடிடி சைடில் வந்து தே வில் நெவர் அக்செப்ட். தே நீட் அ பீக். தே வாண்ட் ஆடியன்ஸ் டு வாட்ச் த நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் அ பர்சனல் டெசிஷன். நீங்கள் சீரீஸ்லாம் பண்ணுறப்போ எனி திங். ஓகே, ஸோ ஆல்வேஸ் இட் வில் ஹேவ் டு எண்ட் அட் அ பீக். அது நீங்கள் வந்து இல் ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதெல்லாம் சார் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இஃப் ஒரு பெரிய அட்வான்டேஜ் யூ ஹேவ் இன் வெப் சீரிஸ் இஸ் டைட்டில் கார்டு முன்னாடி யூ ஹேவ் அ ஸ்பேஸ். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு when you convert a book into a series அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி டெல்லிங் ஐடியாஸ். ஆக்சுவலா என்னன்னா படத்துக்கும் வெப் சீரிஸ்க்கும் ஃபார்மேட்ல என்னன்னா இப்ப படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்னரேஷன்ங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சின்னதா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலை ஒருத்தர் தேடிட்டு போயிட்டு இருக்கான், பார்த்தா அங்கங்க இங்கங்க நின்று இந்த விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை வேவு பார்த்துட்டு இருக்கான்னு சப்னரேஷன்ல அவனை பத்தி சின்னதா சொல்லிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அந்த சப்னரேஷன் ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து மேஜரா அவன் தான் பிளே பண்ணியிருப்பான். இந்த சப்னரேஷன் வந்து பெருசா ஆகும் ஆக்சுவலா. ஓகேங்களா? பட் ஆனால் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் சப்னரேஷன் நரேஷனும் ஈக்குவலாவே இருக்கும், பேரலா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா இப்ப என்னன்னா அதெல்லாம் மாத்துறாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட உடனே அந்த 10 செகண்ட்ஸ் இல்ல 30 செகண்ட்ஸ்க்குள்ளார ஒரு வாட் ஆஃப் இருக்கணும், அப்புறம் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும் மிட் ஆஃப் த எபிசோட்ஸ்ல. அப்புறம் எந்த வந்து என்னன்னா அடுத்த எபிசோட பார்க்கலாமா வேணாமா அது வந்து அதுக்கு வைக்கணும் ஆக்சுவலா. அதனால இது என்னன்னா ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு படம் மாதிரி தான் ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலா. என்னன்னா இந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்க சொன்னது என்னன்னா நாங்க போட்டோம் நிறுத்தவே இல்லை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னாங்க.
ஸோ என்னன்னா இதை நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணது தான் அது எல்லாத்துலேயுமே. என்ன விட்டுருந்தா கொஞ்சம் நிறைய பண்ணிடுவோம். எங்களுக்கு என்னென்னா மெயின் சீரிஸ் கேட்டகரியில் இல்லை, மினி சீரிஸ் கேட்டகரி. அவ்வளோ. சார் ஐ எம் அக்ஷய், எம்ஜிஎன் காலேஜ். இப்போ ஒரு கியூரியாசிட்டியாக கேட்குறேன். இப்போ நான் ஒரு த்ரில்லர் சீன் எடுக்கிறேன், ஒரு படம் எடுக்கிறேன்னா, இப்போ இந்த ட்ரெய்லர் கட்லேயே பார்த்தேன் நிறைய இந்த பிளட் சீன்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபாரன்சிக்ஸ் அந்த சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது பின்னாடி விஎஃப்எக்ஸ் மாதிரி இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் ஆர் ரியலாக அந்த லைவ் சீன்ஸில் அந்த மாதிரி பண்ண மாதிரி ஃபைட் சீன்ஸ், ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? எல்லா டிபார்ட்மெண்ட் எடிட்லேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே கேட்குறேன். ஓகே, அதாவது அந்த ஸ்ட்ரகிள் ஃபைட்டு, அப்புறம் அந்த கை வந்து கையிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கை வெட்டப்பட்ட கை, அது வந்து சரவணன் சார் தான் பண்ணார். ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் தான் பண்ணார். எங்களோட ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதுதான் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், ஃபைட்டு ரியலாகவே வந்து நம்ம ராஜன் போட்டிருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க அஞ்சலி மேடமோட ஆக்சுவலாக மினி சீரீஸ்க்கு அப்படி ஒரு செட்டு வந்து அலாட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எங்கே எந்த மினி சீரீஸும் பார்க்கும்போது அப்படி ஒரு செட்டு இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான செட்டு அப்படின்னு நான் வசதியாக எழுதிட்டேன். அடிக்கடி இப்போ அந்த பிரவீன் சார் தான் சத்தம் போட்டே இருப்பார், நீங்கள் படத்தில் எழுதி தள்ளிடுறீங்க தலை, நாங்கள் தான் கஷ்டப்படணும். அதுக்கு ப்ரொடக்ஷன் வந்து உடனே அலாட் பண்ணேன். எல்லாமே ப்ரொடக்ஷன் கேட்க பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஃபைட்டில் ஒரு உண்மையிலே கஷ்டப்பட்டார் அவர். ஆமாம், அந்த அஞ்சலி மேடம் கையை வச்சு டப்புன்னு அடிப்பாங்க தெரியுங்களா அவரை. ஆக்சுவலாக அதெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக வேற நீங்கள் கேட்டது வேற என்ன கேட்டீங்க நீங்கள்? பிளட்டு வந்து இல்லை அது ரியல் தான். அது ரியல்னா ரியல் இல்லை, மேக்கப் மேன் எப்போதுமே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டோம்னால. ஏன்னா அசிஸ்டன்ட் சொல்லத்துல மறந்துடுவோம் ஷூட்டிங் மியூசிக்ல. ஏன்னா முதல் நாள் சொல்லி வச்சாதான் அந்த பிளட் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி கதைங்கும் போது அவங்க வந்து ஒரு அடிஷ்னலாகவே ஒரு பாட்டில் காலைல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு சீன் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு சார்ஜஸ். ஸோ அதை வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த பிளட் சீன் எடுக்க மாட்டாங்களா சார்ஜ் அப்படின்ட்டு. டெக்னிக்கலாக அந்த ரா சீன்ஸ் சொன்னார்ல, எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அது எப்படி எடிட்டில் விஷுவலாக காட்டினீங்க இன்ட்ரெஸ்டிங்காக? ஓகே, ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் அந்த பிளட் விஷயம்லாம் கேட்டிங்க இல்லையா, I'll tell you one thing about that. ஓகே, ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து பிளட் எல்லாம் மோஸ்ட்லி வந்துடும். அதெல்லாம் வந்து தே வில் மேக்கப் மேன் போட்டுருவாங்க அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க. லைக் வாயில் அந்த பிளட் வருது அதெல்லாம் வந்து தே வில் ஹேண்டில் இட். இதில் ஒரு சீக்வன்ஸில் வந்து தேர் வில் பி ஒன் எக்ஸெப்ஷன். கை சொல்லலாமா? அது ஹிடன் கிடையாதுல்ல. ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல போய் விழுந்துரும், ஒரு கேரக்டர் விழுந்துரும், அது கை வந்து எம்டியாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு ஹாட்டான ஒரு தார் கண்டெய்னர் மாதிரி, அதில் விழுந்தாலும் கை வந்து உள்ளே போயிடும். ஓகே, ஸோ இது வந்து யூ கான் ஷூட் இட் இன் ரியல். ஓகே, அதில் என்ன பண்ணுவோம்னா we'll use send that particular shot alone for CG. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து ஒருத்தர் வந்து லோ ஆங்கிள் ஷாட்டு அவங்க ஃபேஸில் வந்து அடிச்சு கொள்றாங்கன்னு வச்சுப்போம் வயலண்ட்லி. அதை வந்து வயலன்ஸை காட்டுறதுக்கு வந்து ஃபேஸில் வந்து பிளட்ஸ் இதாகணும், ஸ்பில் ஆகணும், ஸ்ப்ரே ஆகணும் பேசிக்காக. அது வந்து சம்டைம்ஸ் தே வில் ஹேண்டில் இட் இன் ஷூட், முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டில் பண்ண பார்ப்பாங்க. பட் அது வந்து யூ கான்ட் எக்ஸாக்ட்லி தேவையான எஃபெக்ட் யூ கான்ட் கிரியேட். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து we will chart it out. Editல வந்து after completing the edit, we will split those shots separately. We will send it to CG. அது என்ன பண்ணுவோம்னா we will add more blood. ஃபேஸில் வந்து blood தெரிக்கிற மாதிரி வேணும் அப்படின்ட்டு they will add more blood and will bring that impact in CG. அந்த மாதிரி ஷாட்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு ரா ஃபுட்டேஜ் டு ஃபைனல் எடிட். சரி, அதான் நான் எடிட்டிங் நான் எப்படி பார்க்குறேன்னா ரீரைட்டிங் த ஸ்டோரி வித் விஷுவல்ஸ், இதுதான் நான் பார்க்குறது. ஓகே, நான் வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்கிரிப்டை படிச்சுட்டோம், அந்த பர்டிகுலர் சீனை எடிட் பண்ணுறோம், அந்த சீனை நாங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்றப்ப எனக்கு அந்த சீனில் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றது ஐ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஸோ இப்போது ஒரு மெலோ ட்ராமா அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இருக்குது, அதுக்குன்ட்டு ஒரு டெம்போ இருக்குது. அதே சமயத்தில் அந்த மெலோ ட்ராமாவில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எது, செகண்டரி இன்ஃபர்மேஷன் எதுன்றது இருக்குது.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ஆன் த லிப். நீங்கள் ஓஎஸ்எஸ்ல வைக்கலாம். there are 2 types of shots. ஆன் த ஃபேஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஓஎஸ்எஸ் ஷாட் which is ஓவர் த ஷோல்டர் ஷாட். ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓவர் த ஷோல்டர் ஷாட்டில் வந்து உங்கள் லிப் இருக்காது, ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ சிம்பிள் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்னா இட் ஹேஸ் டு பி ஆன் த ஃபேஸ். அதே சமயத்தில் அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா புட் இட் இன் தி ஓஎஸ்எஸ். ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகாது. அது ரிவீலிங்ல அப்போ யூ வில் ஹேவ் டு கம் பேக் டு தட் ஷோ. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ த எடிட். அண்ட் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இட் ஹேஸ் டு பி ஹை டெம்போ. இட் ஹேஸ் டு பி இப்போ வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு கட்டு ஒரு ஷாட் வந்து ஒரு 10 செகண்ட் இருக்குன்னா அதில் 4 ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணுவோம், ஒரு சின்ன கட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாக ஒரு 5 ஃப்ரேம் வரும், 5 கட்ஸ் வரும். அது என்னன்னா டெம்போக்காக வைக்கிறது. அட் த சேம் டைம் த ஃப்ளோ ஹேஸ் டு பி தேர். அது நீங்கள் பார்க்குறப்போ தெரியாது. எடிட்டரோட ஃபேட்டு என்னன்னா எங்கள் ஒர்க் உங்களுக்கு தெரியக்கூடாது, ஐ மீன் ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாது. நான் அள்ளி பிரசாத்ல எடிட் மை டிப்ளமா. அங்கே படிக்கிறப்போ என்னோட டீச்சர் சொன்ன ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் ஒர்க் ஷுட் நாட் பி விசிபிள். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, இப்போ சாங்ஸில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். சாங்ஸில் யூ கேன் யூஸ் யுவர் ஸ்டைல்ஸ். அங்கே யூல் பி ஏபிள் டு ஷோ சம் என்ன சொல்ல நியூ டெக்னிக்ஸ் ஏதாச்சும்னா ட்ரை பண்ணலாம். பட் சீன்ஸ், எமோஷனல் கனெக்டிவிட்டி இதெல்லாம் பார்க்குறப்ப யுவர் எடிட் ஷுட் பி இன்விசிபிள். ஸோ நாங்கள் ஒரு சீன் எடிட் பண்ணுறப்போ ரா ஃபுட்டேஜ் பார்க்குறப்போ அவர் எடிட்ஸ் ஹேஸ் டு பி இன்விசிபிள். அட் த சேம் டைம் எமோஷன் கனெக்ட் ஆகணும், டெம்போ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஸ்கிரிப்டில் படித்த சீனோட எங்களோட இந்த சீனுக்கு லிங்க் ஆகணும். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பவே எவ்ரி டைம் யூ ரீட் அ ஸ்கிரிப்ட் இஸ் பேசிக்லி ஒரு ஸ்டோரி புக்ஸ் இல்லையா. ஸ்டோரி புக் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷுவல் வருது இல்லையா. இங்கே என்ன ஒரே வித்தியாசம்னா எங்களுக்கு விஷுவல் வந்துடும். நான் ஸ்கிரிப்டில் படித்த அந்த எமோஷனை நாங்கள் இந்த விஷுவல் வச்சு வில் ஹேவ் டு டெலிவர். ஸோ அந்த கனெக்டிவிட்டி வர்றதுக்கு வில் ஹேவ் டு மெயின்டைன் த டெம்போ. என்ன கண்டென்ட் இருக்குது அது ஒரு சீன் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இட் வில் கீப் வேரிங். நீங்க கேட்ட அந்த சிஜி அந்த பாத்ரூம் செட்டப்ல எல்லாம் ஸ்மோக் வர அந்த ஆக்சுவலா என்னன்னா ராஜன் தான் ஃபர்ஸ்ட் அந்த பையன் அமுதனை கொலை பண்ற அந்த எடுத்தோம். அப்போ ஸ்மோக் போட்டு பிச் எடுத்துட்டாங்க. ஸ்மோக்ல கேமராமேன் கிட்டத்தட்ட போயிட்டாரு, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கிட்டத்தட்ட 2 hours 3 hours எடுத்திருப்பீங்களா பிரவீன்? அது ரொம்ப எல்லாமே அவங்க எல்லாருமே அந்த ஸ்மோக்ல கஷ்டப்பட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் வினோத் வேணும்னு நடிக்கிறாங்க. ஸ்மோக் போட முடியுமா? இப்போ நாங்கள் சிஜி ஆமா. ஸோ அது ஃபுல்லா சிஜி கிரியேட் பண்ணோம். ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸரா எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ அதுதான் டிரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், இப்போ 2000ல கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருந்தாங்க டைரக்டர்ஸ் தான் டெபியூட் ஆகிறாங்க. சேரன் சரண் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர். ஆனால் பாலா சாரை மட்டும் தான் டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சமீப காலமாக நீங்கள் வெற்றிமாறன் சார் மட்டும் தான் டைரக்டர் இருந்தீங்க. இடையில இருக்கிறவங்களாம் டைரக்டர் இல்லையா. ஸோ என்னன்னா அவங்க ஏன் டைரக்டர்னு சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸரா எடுக்கிறாங்க, ரொம்ப ரியலா இருப்பாங்க. நீங்க ஸ்க்ரீனோட கெமிஸ்ட்ரி அப்படியே இருந்து நீங்க வேற எதுவுமே பவர் வாட்ச் பண்ணவே முடியாது. அது ஏதோ ரியலா இருக்கு அப்படின்னு நீங்க நம்ப வைக்கிறது தான் அவங்களோட டைரக்டரோட வேலை. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்க போகும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா முதல்ல செட்டு எவ்வளவு தூரம் நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க அசுரன் பாத்தீங்கன்னாக்கா அதுல அந்த தனுஷோட வீடு அப்ப அதில் மிரண்டே போயிட்டேன் நான். அது கோ டைரக்டர்ஸ் எல்லாமே தெரியும் எனக்கு. எங்கேயா பண்ணீங்க? நிஜமேலே பண்ணீங்க செட்டு தான் ஆக்சுவலா. ஆனா அது அந்த அவ்வளோ ரியல்லாம் இருக்கும் அந்த வீடு ஆக்சுவலா. அது ஒழுங்கா இருந்தாதான் சினிமாட்டோகிராஃபி நீங்க சென்சபிளா வைக்கும் போது, அதாவது அழகா இல்லாம சென்சபிளா வைக்கும் போது அந்த ரியலுக்கு க்ளோஸரா இருக்கும். இதுக்கு இடையில என்ன ஒர்க் ஆகுதுன்னா காஸ்டிங் அண்ட் மேக்கப். இதெல்லாம் அந்த கேரக்டருக்கு எவ்வளவு தூரம் நீங்க அந்த கேரக்டர்னாக்கா அந்த கேரக்டராகவே இருக்கணும். இப்போ மாறி அப்படின்னாக்கா ஒரு மாச்சுவரில் வேலை பார்க்குறவர் அப்படின்னா அவர் என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்பாரு, என்ன மாதிரி இருப்பாரு, அப்படி ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ஆக்ஷன் கட்டுக்கு சொல்லும்போது அது அப்படி வரும். நீங்கள் இதில் எது மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டிரெக்ஷன் ஒழுங்காக வராது. ஆக்சுவலாக ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிரெக்ஷனா அப்படிங்கும்போது இந்த 3 பாட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை.
என்னோட ஆர்டர்கிட்ட நான் முன்னிலேருந்து நான் வந்து, ஏன்னா அவர் ஓம் காலேஜுக்கல்ல ஒரு கிளாஷ் ஒர்க் பண்ணார். ஆமாம், ஒரு நாள் எங்களுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டாக ஒரு ஏர்போர்ட் செட்டு என்ட்ரன்ஸ் இது அவ்வளோ சீப்பஸ்ட் பட்ஜெட் வந்து பண்ணி கொடுத்தாரு, ஒரே நைட் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து அவரை எடுத்துக்கிட்டேன். ஒரு ஹோட்டல் செட்டு ஒன்று போட்டார் ஆக்சுவலாக, அதுவும் எங்களுக்கு தான். ஸோ அதை வச்சுட்டு பண்ணோம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு செட்டு வந்து உங்கள்கிட்ட அந்த ரியாலிட்டி இது இருக்குது. இன்னொன்று அவர் பிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட் வேறு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு மாறிவிட்டுனா மாறிவிடு. ஸோ அவரும் அதுலேருந்து விட்டே கொடுக்கல. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் இந்த கரும்பு செடியெல்லாம் இருக்கும், அரிசி செடியெல்லாம் இருக்கும் அந்த தொட்டியில் ஆக்சுவலாக. அப்புறம் நல்ல பாருங்க நீங்கள் இருக்கும் வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேட் இருக்குல்ல, சன்ஷேட் மாரி, அது மேலே காஞ்ச மாலைலாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து போட்டேன். அவ்வளோ நுணுக்கமாக பண்ணாரு. இந்த ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் வந்து கொண்டு வந்தார். ஆக்சுவலாக அந்த வீடை நாங்கள் ஃபர்ஸ்ட் ரிஜெக்டே பண்ணோம். அப்புறம் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து விட்டேன், ஒரு மாறி வீடாக அவர் கொண்டு வந்தார் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இந்த 3 பாட்டு வந்து நீங்கள் பார்த்துங்க. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வாங்க, நீங்கள் ப்ளீஸ் எனக்காண்டி வாங்க. அவரு ஒரு இயக்குனர் தான், இது வந்து ஒரு நடிகராக இருந்தால் கூட இதில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்துச்சா கூட. அவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ இந்தியா லெவலில் ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. என் நண்பர் அசோக் சாம்ராஜ். வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாரும் லிட்ரேச்சர் எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. லிட்ரேச்சர் நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது? இப்போது நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. குமார் வந்து கொண்டிருந்தான் 2 வீலரில் அப்படின்னு படித்தா உங்களுக்கு ஒரு குமார் எப்படி இருப்பான்? விஷுவலில் பார்த்தா ஒரு குமார் வந்துடுவான், நான் ஒருத்தர் காட்டுவோம். நீங்கள் படிக்கிற குமார் 2 வீலரில் வந்து கொண்டிருந்தான்னா அது விஷுவல் எப்படி இருக்கும்? அந்த குமார் கருப்பாக இருப்பானா, சிவப்பாக இருப்பானா, உயரமா, என்ன வண்டி, என்ன சட்டை போட்டுருக்கிறான், டிஷர்ட்டா, இவ்வளோ விஷுவல் வரும்ல. அப்போ ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து பேசிக்காக ரீடிங்லேருந்து தான் உங்களுடைய அந்த இது ஆரம்பிக்கணும். நீங்கள் ரீட் பண்ணும்போது யூ கிரியேட் யுவர் ஓன் விஷுவல். ஆனால் நீங்கள் சினிமா பார்க்கும்போது என்ன கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோ அதை கன்சியூம் பண்ணுறீங்க. வெறும் ரசிகர்களை மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும். அப்போ எவ்வளோ நீங்கள் சினிமா பார்த்தாலும் தொழில்நுட்பமாக கற்றுக்கலாம ஒழிய கிரியேட்டராக இருக்கணும்னா ரீடராக இருக்கணும். இது விஷயம். நான் இந்த இதில் வாய்ப்பு கேட்டு வரலன்னு சொன்னார் தீனா. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. அவர் எனக்கு ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு. எவ்வளோ நெருக்கடிகள் இருக்கும், நம்ம போய் எனக்கு நடிக்க வாய்ப்பு விட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் போயிட்டா இருந்தேன். அதன் பிறகு அவரே கூப்பிட்டாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஆர்வமாக இருந்தது. என்னென்னா, ராஜேஷ்குமார் நாவல் நாங்கள் பண்ணுறோம். எனக்கு வேறு கேள்வியே இல்லை. ஃபஸ்ட்டு இவருடைய லாங் ஜேர்னி எனக்கு வந்து ரொம்ப வியப்பு தரக்கூடிய ஒன்று. நீங்களாம் கேள்விப்பட்டால் நம்பவே மாட்டீங்க. நான் கன்சிஸ்டன்சினா என்னன்னு தீனா கிட்ட தான் கற்றுக்கணும். செல்வராகவன் சார் டைரக்ட் அசிஸ்டன்ட்டு தான் சொல்கிறார். அவர் எப்போ படம் பண்ணார்? துள்ளதிலுமே எப்போ வந்து நீங்களா ஸ்கூலில் இருந்திருப்பீங்க. துள்ளதிலுமே, கனா கண்டேன், காதல் கொண்டேன், சாரி அதான் சார் பிறந்திருப்பாங்க. அப்படியா? ஓ, நான் தான் கொஞ்சம் ஸ்கூல் சொல்லிட்டேனே. குறைந்தபட்சம் 1-2 பேர் பால்வாடியில் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த கல்ச்சர் இருக்கான்னு தெரியல எனக்கு. சரி, வாட்டவர். அதுலேருந்து இவ்வளோ லாங் ஜேர்னி அவருக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த துயரம்லாம் இல்லை. நீங்களாம் இப்போ ஸ்மார்ட் ஃபோனோட இருக்கிறீங்க, நீங்கள் ஈஸியாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். எங்களுக்கு சினிமாவை பார்க்குறதே பெரிய விஷயம். எனக்கெல்லாம் ராஜேஷ்குமார் நாவல் படிக்கும்போது இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு வரி படிக்கிறேன். நான் 7th படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ்குமார் நாவல் படிக்கிறேன். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. அது எழுதியிருக்கோம், ஆனால் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னன்னு எனக்கு தெரியணுமே. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு 7th படிக்கிறவனுக்கு என்ன தெரியும்? சிரியத்துக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் 10th வந்து பசங்க கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல. அவ்வளோதான் எங்களுடைய எஜுகேஷன் இருந்தது. ஆனால் அதுலேருந்து தான் இஸ் இட் மே கமின் ப்ளீஸ் பி சீட்டட் ஹேவ் சம் காஃபி, இதை பூரா நான் படிச்சுட்டு இதை நான் மனசுலேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டே கேட்டால் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ ராஜேஷ்குமார்ன்றவர் எனக்கு ஒரு நாவலாசிரியர் மட்டும் கிடையாது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர். அந்த கல்ச்சரோடு வரும்போது எனக்கு லயோலாவில் சீட் கிடச்சிது. லயோலாவில் நான் கவுன்சிலிங் போது அவங்க உட்காந்து அந்த பசங்க போட்டிருந்த ட்ரெஸ், அவங்க பேசுன இங்கிலீஷை பார்த்து இங்கெல்லாம் நம்ம படிக்கவே முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருந்தது எனக்கு. அதன் பிறகு நான் சொன்ன ஒரு சாக்கு வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு குருநானக்கில் பிகாம் கொடுக்குறேன், நான் அங்கேயே பிறந்து ஓடி வந்துட்டேன். எனக்கு லயோலாவோட கல்ச்சர் அது எதுவுமே தெரியாது. அது இவ்வளோ ஃபேமஸ் காலேஜ்னு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தாண்டி நான் குருநானக்கில் படிக்கும்போது மற்ற பசங்கிட்ட பேசும்போது நீ ஒன்றும் வில்லேஜ் பை மாதிரி இல்லையே அப்படின்னா, அது காரணமும் ரீடிங் தான். நான் ரீட் பண்ணுற விஷயத்தை தான் பசங்கிட்டே பேசுவேன். அப்போது ஒரு ரீடராக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உருவாகிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதனாலும் உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் ஒரு நாவல் ரீடரோ, ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் ரீடராகவோ, ஈவன் ஒரு ஆர்டிகிள் படிங்க. இப்போது இதை வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரிண்ட் மீடியாவில் வந்தால் இதை நீங்கள் படிங்க, அதுவே உங்களுக்கு புதுசாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க தானே, இதை ஒருத்தர் எழுதுவார், அப்படி எழுதி பிரிண்ட் மீடியாவில் வந்தால் அதை பார்க்குறதே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்.
ரீடிங்கில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். இப்போ இவர் சொன்ன வெற்றிமாறன் வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது தெரியும். அவர் என்னோட ரூமுக்கு ஒரு முறை வந்திருந்தப்போ டால்ஸ்டாய் படிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவருக்கு அதை நம்ப முடியாமல் இருந்தது. டால்ஸ்டாய் உங்களை எத்தனை பேர் தெரியும்? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சு வச்சிருந்தாலுமே புத்துயிருப்புன்னு ஒரு நாவல் இருந்தது. இவர் வந்து அது என்ன கதை? வெந்நீர் தாசஸ். வெற்றிமாறன் சின்ன புத்தகம் கரீனாவோட அந்த கடைசி அன்னகரின் தானே இப்படி எடுத்து இப்போ அந்த டென்ஷன்ல இருக்கு ஞாபகம் பேர் எடுத்து பார்த்து யார் டால்ஸ்டாய் படிக்கிறதுன்னு. நான் தான் சார். யார் ரூம்ல யார் படிப்பாங்க? டால்ஸ்டாய் படிக்கிறீங்களா அப்படின்ட்டு பொருளாதார கதையை உட்கார சொல்றாரு. நான் அப்போ வாய்ப்பே இல்லாத நடிகன். அவர் வந்து பாலுமேந்திர சாரிக்கு ஒர்க் பண்ணுவார். அவர் என்கிட்ட உட்காந்து அந்த கதையை சொல்லணும்னா அவன் டால்ஸ்டாய் படிக்கிறானா நடிகை ட்ரை பண்ற பையன். அந்த மரியாதை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட் சொசைட்டியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதிகரிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆளாகவே மாற்றும். ஏன்னா அது யூனிட் மோர் அண்ட் மோர் பேஷன்ஸ். யாருக்கெல்லாம் அதீத பொறுமையும் கவனிப்பும் அந்த ஷார்ட்னஸ் வேணுமோ அவங்களாம் ரீட் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ யூனிக் பர்சனாக இருக்கீங்கன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் டெல் யூ ஒன் திங். ஆஸ் எடிட்டர் நான் இப்போ பேசுகிறேன். நீங்கள்லாம் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நினைக்கலாம், ஃபிலிம் மேக்கர் ஆகலாம், ஆல் தட் இஸ் குட். ஆனால் எடிட்டில் வந்து இல்லாததை வச்சு நம்ம புதுசாக உருவாக்கிடலான்ற மனநிலை மட்டும் வச்சுக்காதீங்க. வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங் இன் போஸ்ட். டோன்ட். அதில் எவ்வளோ தலைவலி வருதுன்றது எங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? ஸோ வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங் இன் த போஸ்ட். சில நேரம் எனி ப்ராஜெக்ட் போஸ்ட்டில் சில விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தட் வில் நேச்சுரலி ஹேப்பன். வில் ஃபிக்ஸ் இட் இன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கில் விட வேணாம். ஓகே, திங் இஸ் நீங்கள் வந்து ஷூட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக ஷூட் பண்ணுறீங்களோ, ப்ரொடக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடிட்டில் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சீனுக்கு வந்து சில ஃபுட்டேஜஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஸோ நெவர் திங்க் தட் யூ கேன் ஃபிக்ஸ் எவ்ரி திங் இன் போஸ்ட். ஆல்வேஸ் ஷூட் பண்ணுறப்ப போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி ஷூட் பண்ணுங்க. தேவையானதை ஷூட் பண்ணி தீரணும்னு ஷூட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து 3 stages: ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் ரிலீஸ் த ஃபிலிம். ஓகே, நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணீங்களா மட்டுமே ப்ரொடக்ஷன் வில் பி ஸ்மூத். ஓகே, ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தாக போனால் மட்டுமே உங்களோட பட்ஜெட் வந்து வில் பி அண்டர் கண்ட்ரோல். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி படமாக மாற்றதுக்கு உங்களுக்கு காசு வேணும். காசு வேணும்னா நீங்கள் ப்ரொடியூசர் பிடிக்கணும். ப்ரொடியூசர் கிட்ட நீங்கள் எஸ்டிமேட் கொடுங்க, கரெக்டா? ஸோ நீங்கள் கொடுத்த எஸ்டிமேட்டை தாண்டவே கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டூ ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராப்பர்லி. நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் போறீங்க அப்படின்றப்போ உங்கள் பட்ஜெட் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பட்ஜெட் கண்ட்ரோலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து படத்தை வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எனி கிரியேட்டிவ் ஒர்க், நீங்கள் சும்மா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிங்கன்னா கூட அதை நீங்கள் வந்து கமர்ஷியலாக தான் பார்க்கணும். யூ ஹேவ் டு லுக் அட் த பிஸ்னஸ் வேல்யூ. எஸ்பெஷலி நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்னு வந்துட்டீங்கன்னா பிஸ்னஸ் வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் போட்ட காசு எடுக்க போறீங்கன்றது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ காசு நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க போறீங்கன்றதும் இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க போறீங்கன்றது இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மேக் ஷுர் ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் ஸ்ட்ராங். நீங்கள் ஸ்ட்ராங் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ ப்ரொடக்ஷன் வில் பி வெரி ஸ்மூத். உங்கள் எஸ்டிமேட்குள்ளே நீங்கள் ஷூட்டை முடிப்பீங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங்காக பண்ணாலும் தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூ ஹேவ் பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஷூட் அப் ஆகுது. அதெல்லாம் வந்து நடக்கிறது நேச்சுரலான விஷயம். ஏன்னா சில நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இந்த இதுலேயே வந்து we had issues. மழை வந்து ஒரு 3 நாள் ஷூட் பண்ண முடியல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் ஷூட் பண்ணுற அன்னைக்கு ப்ராப்பராக ஷூட் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. ஓகே, ப்ராப்பராக ஷூட் பண்ணுறதுனா எடிட் டேபிளுக்கு வரதுக்கு வந்து ஒரு சீனுக்கு எவ்வளோ ஃபுட்டேஜஸ் தேவையோ அதை வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணணும். அது ஷூட் பண்ணிங்கன்னா மட்டுமே எடிட்டில் நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண முடியும். ஃபுட்டேஜஸ் வந்து நீங்கள் கம்மியாக ஷூட் பண்ணிட்டீங்கன்னா we will have to make it up. மேக் இட் அப் என்றைக்குமே வந்து இட் will not give you the 100% இம்பேக்ட். வந்து எப்படியாச்சும் will fix it, வேறு வழி இல்லைன்னா will fix it. ஆனால் that will not give you 100% இம்பேக்ட். உங்களுக்கு 100% இம்பேக்ட் என்னன்னா you will have to take proper shots. அதர்வைஸ் என்ன ஆகும்னா நீங்கள் பேட்ச் ஷெட்யூல்னு ஒன்று போட வேண்டியிருக்கும். ஸோ பேட்ச் ஷெட்யூல் போகிறப்போ இட்ஸ் அகெயின் another expenditure. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங்காக பண்ணுங்க.
ப்ரொடக்ஷன் வந்து வில் ஃபிக்ஸ் இட் இன் போஸ்ட்ன்ற எண்ணமே வச்சுக்காதீங்க. ஓகே, நீங்கள் அதெல்லாம் ரெண்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு உங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வில் பி அண்டர் கண்ட்ரோல். அண்ட் நீங்கள் ரிலீஸ் டைமில் வந்து உங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட், நிறைய பேருக்கு வெளியில் தெரியாமல் இருக்குது. சில பேருக்கு பிரம்மாண்டமான செட்டுகள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு ஹீரோயின் கையில் வந்து ஒரு பேனா இருக்குது, அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கொண்டு தேடி அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கறதும் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். இதே நான் போன வாட்டி ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஓம்காலிக்கு முன்னாடி பண்ணது தமிழ் ரேக்கர்ஸ், ஏவிஎம் ப்ரொடக்ஷன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, வாழ்நாள் சாதனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்து நான் ஒரு வேலை சம்பாதிச்சு ஒரு சம்பளம் வாங்கியிருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கு கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அந்த பெருமை கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அவங்க சார்ந்த ஒரு நிறுவனத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது, அந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு பர்மா பஜார் செட்டு ஒன்று. ஸோ தமிழ் ரேக்கர்ஸ் அவங்க வந்து திருட்டு விசிடி போடுறாங்க, ஒரு குரூப்பாக மக்கள்லாம் போயிட்டு பசங்கள்லாம் போயிட்டு அடித்து உடைக்கிறாங்க. ஸோ சென்னையில் எங்கேயுமே உங்களுக்கு ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் கிடையாது. ஸோ அவுட்டரில் எக்ஸ்டீரியர் எடுக்கிறதுக்கு பர்மிஷனே கிடையாது. ஸோ அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பர்மா பஜார் செட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் பல இடங்கள் தேடி பார்த்தோம். எனக்கு பயங்கரமாக ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா எதுவுமே கிடைக்காத போதே செய்வோம். இப்போ ஓம்காலி ஜெய்காலியில் ஒரு டிரான்ஸ்ஃபாரம் ஒன்று வில்லன் வந்து அது மேலே விழுறாரு ஃபைட்டில். அதில் வந்து விழுந்தோடனே ஒரு என்ன பண்ணுறது, நெருப்பு பட்டு இறந்துறாரு ஷாக் அடிச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபாரம் நாங்கள் போகிறது முட்டமில் ஒரு டவுன் பிளேஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் திரும்புறதே ரொம்ப கஷ்டம். 40 feet க்ரெயின்லாம் கொண்டு போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபாரம்லாம் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டேரக்டர் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்து காயலாங்கடைக்கு போயிட்டேன். ஸோ காயலாங்கடைக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்கள் டிரைவரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி போயிட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு அங்கே உள்ள ஃபேக்ட்ரியோட கழிவு நீர் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூல் ஃபேக்ட்ரிலாம் நிறைய இருக்கும் அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் சைடில். அதில் இந்த நூல் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒரு சின்னதாக ஒன்று வந்து கீழே இந்த புனல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் சும்மா அங்கங்கே கிடக்குது. உட்காந்து ஒரு கவர் எடுத்து எல்லாத்தையும் பொறுக்க ஆரம்பிச்சு. அந்த டிரைவர் பார்த்துட்டு எங்கெங்க ஆட்டோ எடுத்துருந்தோன்னா அவர் என்னமோ இங்கே பொறுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, என் ஒர்க்கை நான் லவ் பண்ணுறேன், என்னோட ஒர்க்கை நான் மதிக்கிறேன். அது அவுட்டாக எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது எனக்கு அதில் இப்போ கூட சொன்னேன் சம்பளம் வாங்கலைன்னு சொல்லிட்டு, தயவுசெய்து கை தட்டுங்க, அதான் எனக்கு சம்பளம். என்னோட பிரச்சனைகளையும் என்னோட அனுபவங்களையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த பர்மா பஜார் செட்டுக்கு வந்து உண்மையிலே சத்யமூர்த்தி சாருக்கு, மேனேஜர் சார், அவருக்கெல்லாம் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். 2 வேரியேஷன் காட்டியிருப்போம் அந்த செட்டில். ஒன்று பார்த்தீங்கன்னா 2006 உள்ள மாதிரி. அப்போ வந்து பர்மா பஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிடி டிவிடி அதிகம், செல்ஃபோன் கம்மி. அப்படியே 2022க்கு வரணும். 2022க்கு வரும்போது செல்ஃபோன் அதிகம், டிவிடிலாம் இருக்காது. ஸோ நாங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஹச்சு, வோடஃபோன், யூனினார் இப்பெல்லாம் மறந்துருப்பீங்க, அதெல்லாம் டொக்கோமோ இதெல்லாம் மறந்துருப்பீங்க. இது கொண்டு சின்னதாக 1 ரூபாய் காயின் கொண்டு அந்த கீழே வந்து நடந்து போந்து பிளாட்ஃபார்முக்கும் அந்த கடைக்கு நடுவில் வந்து வுட்டில் அடிச்சு பிளாக் போட்டிருப்பாங்க. இப்போ பிளாஸ்டிக்கில் இது கொண்டு அது மாதிரி மீட்டர் பாக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒன்று அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ டிஜிட்டல். இது எல்லாம் 2வது, இது எல்லாத்தோட பெரிய விஷயம் உங்கள் எல்லார்கிட்ட இருந்து நாங்கள் தப்பிக்கணும். எப்படின்னா 2006 என்னென்ன படம் வந்திருக்கு, 4 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டைமில் என்ன படம் வந்ததோ அதை நம்ம வைக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன தெரியும், வல்லவன் படம் அப்போ வந்தது, சந்திரமுகி படம் அப்போ வந்தது, அதெல்லாம் நாங்கள் போஸ்டர்ஸாக ரெடி பண்ணணும். ஸோ 2022 போது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க்கு. இனிமேல் படம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒன்றி போய், நான் நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப தத்ரூபமாக பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அது தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆயிடுறீங்க முழுசாக. வெறும் ஏதோ ஒன்று வச்சு ஏமாத்திட்டோன்னு வச்சுங்களேன், ஈஸியாக சிரிச்சிருவீங்க. இப்போ வந்து எல்லாமே ரவுண்ட் போட்டு காட்டுற காலம் அப்படின்ற போது நாங்கள் உங்களை தாண்டி ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். எங்களையும் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. ஆர்ட் டைரக்டர் அப்படின்றதும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் உயிர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நல்ல காப்பாற்றி நல்ல குழந்தைய வெளில கொண்டு வரவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது அதில். ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ. இப்போ வந்து ஆர்ட் டைரக்ஷன்ல சார் சொன்ன மாதிரி இப்போ மார்ச்சரி சீன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க அந்த செட்டு போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன இருக்கும்? இப்போ நாங்க வந்து ஒரு சிஜி பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஆர்ட் போட்டு அதை வந்து நம்ம சிஜியா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து மைண்ட்லேயே வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஸோ பேஸா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இந்த பொருள் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு, அதுவும் பட்ஜெட்குள்ள இருக்கணும். ஸோ அதை எப்படி நீங்க கேரி பண்ணுவீங்க? ரொம்ப அருமையான கேள்விம்மா.
ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார் சொல்ற கதை வந்து சின்னதா பெருசா, சின்ன பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட்டான்னு அவர் சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு படம் ஓடும். இப்போ நீங்க கூட ஒரு கதை கேட்குறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மைண்ட் செட்டுக்கு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது என்ன ஸ்கேல்ல சொல்ல வர்றாரு, இது வந்து என்ன மாதிரியான பட்ஜெட் படம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கேட்டோம்னா கதை கேட்கறதுக்கு முன்னாடி சார் என்ன ஜோனர்ல போறீங்க, என்ன சார் பட்ஜெட் இருக்கும் சார், ஒரு இவ்வளோ இருந்து இவ்வளோ வரைக்கும் இவ்வளோதான் சார் அப்படின்னும் போது நாங்கள் அந்த கதையை வந்து பாதி உள்ளுக்குள்ள இருந்து நாங்கள் வெளியில எடுத்துருவோம் மைண்ட்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்லும்பொழுது சில விஷயங்கள் நல்லா இருக்கும். சில நேரங்கள்ல எங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த சண்டை போட்டு கூட கேட்டு எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. கையில இருக்கிற பொருளெல்லாம் கூட கொடுத்துட்டு அந்த பொருள் இங்க வேணும் அப்படின்னா கொண்டு வந்து வைப்போம். இப்ப நீங்க கேட்ட கேள்வின்னா நீங்க எப்படி அதை உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் போய் பார்ப்போம். இப்போ பெரிய பட்ஜெட் படமா இருந்தா இந்த மாதிரி ஓப்பனா ஒரு ஹால் கிடைச்சதுன்னா போதும், எங்களுக்கு ஈஸியாக அந்த செட்டை நாங்கள் கிரியேட் பண்ணிடுவோம். கிரவுண்ட் பிளான் போட்டுட்டு அதுக்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணிடுவோம். இல்லாத பட்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த போய் பார்த்துட்டு அதை ஆல்ட்ரு பண்ணுவோம். ஆல்ட்ரு பண்ணும்போது அந்த கேரக்டர் எங்க நடந்து போகுது, எங்க நின்று பேசுறாங்க, அது உள்ளுக்குள்ள எங்க போறாங்க. நீங்க அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஏரியா ஒன்று வரும். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமானுவாங்க. கிட்டத்தட்ட நான் உண்மையான இடத்த நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தேன். போய் பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு மார்ச்சரிக்குள்ளே போகிறேன், போய் பார்க்குறேன், உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதையும் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் இப்போ நான் எக்ஸ்டீரியரில் அது மார்ச்சரி ஒரு இடத்துல பண்ணுறோம், இன்டீரியர் ஒரு இடத்துல பண்ணுறோம். இப்போ எக்ஸ்டீரியரில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா. இந்த ஒரு கொஸ்டின் பதில் சொல்லுங்க, சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு மார்ச்சரியோட எக்ஸ்டீரியரில் எது ரொம்ப முக்கியம்? கதவு கேட் இருக்கு சார், வரது அப்படியே ஒரு வாட்ச்மேன் இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி எது. ஓகே, ஆனா இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இருக்கணும். அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல ஸ்லோப்பிங் இருக்கணும் வெளியில. ஏன்னா உள்ள போற விஐபி யாரும் வந்து நடந்து போறது இல்லை, எல்லாம் படுத்து ஸ்ட்ரக்சர்ல தான் தள்ளிட்டு போவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல ஸ்லோப்பிங் ரொம்ப முக்கியம். நாங்க எக்ஸ்டீரியர்ல பார்த்த இடத்துல ஸ்லோப்பிங் இல்லை சார், நம்ம பண்ணல சார். இது வரலும் எந்த ஃபிலிம்லயும் நீங்க அப்படி ஸ்லோப்பிங் இருக்கிற மார்ச்சுவரி பார்த்துருக்க மாட்டீங்க எக்ஸ்டீரியர். ஏன்னா இவர்கிட்ட நாங்க செட்டுன்னு சொல்லும்போது வெளியில வந்து அந்த ஸ்லோப்பிங் போட்டு கொடுத்தாங்க. மார்ச்சுவரி எப்படி இருக்கும்னாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பில்டிங்லயே அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். இவ்வளவு பார்த்து தான் பண்ணாங்க. ஸோ எவ்வளவு டீட்டெயில் பார்த்தா இருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் எது? அந்த இடத்துல ஸ்லோப்பிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா போற விஐபி எல்லாம் படுத்துட்டு தான் போவாங்க, கொண்டு வந்தாலும் அப்படிதான் கொண்டு வருவாங்க போது நம்ம அதுல கவனம் செலுத்துறோம். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஸோ எனி மோர் கொஸ்டின்ஸ் யாருக்காவது? ஓகே, ரொம்ப நன்றி சார். அதாவது ஒரு மினி சீரீஸ்க்காக வந்துட்டு இங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நீங்க ரொம்ப எம்பசைஸ் பண்ணீங்க, அவரும் அழகா சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.